சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரையின் அளவு எனக்கு குறைய மாட்டேங்குது, அதுபோல இன்சுலின் உற்பத்தியும் அதிகரிக்கணும், அதுக்கு ஒரு எளிமையான மருத்துவத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்முடைய நேயர்கள், ஃபாலோவர்ஸ் பிளஸ் நம்முடைய மருத்துவம் பெற்றவர்கள் நிறைய கேட்டதுனால இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். அதாவது சர்க்கரை சத்து பிரச்சனை ஏன் எப்போ ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சத்து குறைபாடு அப்படின்னு தான் நம்முடைய இயற்கை மருத்துவ வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இன்சுலின் சுரப்பு அதாவது கல்லீரல் பார்த்தீங்கன்னா பித்தநீரை சுரந்து, அந்த பித்தநீரானது நம்ம சாப்பிட்ட உணவை நல்லா ஜீரணம் ஆயிட்டுனா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். இதுல குறையும் பொழுது மிகும் பொழுதும் சர்க்கரை கரையாம ரத்தத்திலே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா சர்க்கரையில பார்த்தீங்கன்னா குறைபாடு அல்லது சர்க்கரை அளவு அதிகமாக காரணம். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா திசுக்களையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா எதுன்னு சொன்னா ரத்தம் தான் சொல்ல முடியும். இந்த ரத்தத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு மிகும்படும் பொழுது நமக்கு உடல் சோர்வு, பலகீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், கை கால்கள் நடுக்கம், ஒரு பயம், ஒரு படபடப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால்களை மரத்து போறது, கை கால்கள் ஊசி கொண்டு குத்துறது போல குத்துறது, அதே போல பார்த்தீங்கன்னா மதமதப்பு, அது போல எரிச்சல், அது போல பல்வேறு வகையான பிரச்சனைகள் காணப்படும். இன்னும் சர்க்கரை அதிகாரங்கள் வந்துட்டாங்கன்னா நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் காணப்படும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். இது போல பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவங்க அவதிப்பட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய எளிமையான மூலப்பொருட்களை வச்சு இதை நம்ம சரி செய்ய முடியும். நிறைய பேர் இதை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு மேலேயா இதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதாவது இது ரொம்ப எளிமையான முறை தான். வீட்டிலே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான என்னன்னு கேட்டீங்கன்னா, முளை கட்டிய வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஓமம் ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம். இந்த கலவையை பார்த்தீங்கன்னா நீங்க வறுத்து பொடி பண்ணி இரும்பு சட்டில தான் வறுக்கணும். இரும்பு சட்டில வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை பார்த்தீங்கன்னா தினமும் காலையில உணவுக்கு பின்பும் சாப்பிடணும், உணவுக்கு பின்பும் சாப்பிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முறை உணவுக்கு பின்பு மட்டும் எடுக்கிறாங்க. ஆனா உணவுக்கு முன்பும் காலையில வெறும் வயித்துல உணவுக்கு பின்பும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையாம வேகமா குறையும். இப்போ உதாரணமா ஒரு 600 300 350 இருக்குது. மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் கண்டிப்பா போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா இதை எடுத்து வந்தாங்கன்னா 3ல இருந்து ஒரு 7 நாளையில அவங்க உடம்புல நல்ல மாற்றம் காணப்படும். சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையும், நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும், கண் பார்வை தெளிவு பெறும். அதே போல உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் செல்ஸ் கூடும், ஆர்பிசியும் டபிள்யூபிசியும் கண்டிப்பா கூடுறதை பார்க்க முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் தட்டுப்பாடு இருக்கும். உதாரணமா நமக்கு ஒரு 13 பாயிண்ட் இருக்குன்னு நார்மலா வச்சு நினைச்சுக்கோங்களேன். 8 பாயிண்ட், 9 பாயிண்ட், 10 பாயிண்ட் அளவு தான் காணப்படும். ஹெச்பி லெவல் பெர்சன்டேஜ் குறையும் பொழுதும் அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் காணப்படும். அப்போ இது போல எல்லா பிரச்சனையும் சமன் செய்து எல்லா உடல் உறுப்புகளையும் பலப்படுத்தி அவங்கள ஒரு நல்ல ஆரோக்கியமான மனுஷனா மாத்துறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யும். அதனால இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. இது எல்லாமே கிடைக்கக்கூடியது. வீடுகளில் மளிகை கடையில் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். அதனால இது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக் கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு பயனடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால நீங்களும் இதை பயன்படுத்தும் பொழுது சர்க்கரையின் அளவும் குறைச்சிக்கலாம், சிறுநீரகத்தையும் பலப்படுத்திக்கலாம், அதே போல இன்சுலின் சுரப்பையும் மேம்படுத்திக்கலாம். இன்சுலின் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை செயற்கை இன்சுலின் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த மருத்துவ முறை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த உணவு முறை நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது இயற்கையாகவே இன்சுலினை படிப்படியாக குறைத்து கொண்டு வரலாம். இப்போ உதாரணமா ஒரு 2 பாயிண்ட் காலையில் 2 பாயிண்ட் மாலையில் 2 பாயிண்ட் போடுறாருன்னா ஒரு வாரம் கழிச்சு 1.5 பாயிண்ட் போட்டுக்கலாம். அப்படி படிப்படியாக குறைச்சு நாளடைவில் இன்சுலின் நம்ம உடம்புல நல்லா சுரக்க ஆரம்பிச்சோன்னா இதை படிப்படியாக நிறுத்திக் கொள்ளலாம். ஆனா எடுத்த உடனே எந்த காரணத்தை மட்டும் இன்சுலின் சுரப்பை முதலே நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் இன்சுலின் சுரப்பு மருந்து சாப்பிட்டோமே, நம்ம அதான் இதான் நல்லா ஆக்டிவா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இன்சுலின் போட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ அதனால பிரச்சனை. அப்போ நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அவங்களுடைய ஆலோசனை பெற்று இதை படிப்படியாக குறைத்து கொண்டு வந்தோம்னா நாம இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து முழுமையடையலாம். அதுபோல இன்சுலின் சுரப்பையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்துங்க. உங்கள் சர்க்கரை வியாதியிலிருந்து நிவாரணம் பெறலாம். நன்றி.